சம் பார்த்துட்டு இருக்கோம். A car travels 90 km in 2 or 30 minutes. Then the time required to cover 210 km with the same speed. ஒரு மகிழுந்து வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டர் கடக்க ஆகும் தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 90 கிலோமீட்ரு. இது வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹவர்லேயும் இருக்குது, மினிட்லேயும் இருக்குது. அப்போ மினிட்லேயே மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஒரு ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ். அப்போ 2 ஹவர்னால் 120, ஒரு 30னா 150. ஓகேவா? 150 மினிட். அப்புறம் 210க்கு கேட்குறாங்க. ஓகேவா? 210க்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து தூரம் அதிகரித்து டைமும் அதிகரிக்க தான் செய்யும். அப்போ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். இதில் வந்து ஃப்ராக்ஷன் தான் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ 90/150 which is equal to 210/x. அப்போ எனக்கு x வேணும்னா 210 × 150 / 90. ஓகேவா? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 7 3 சார் 21, 3 3 வரும். அப்புறம் 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 7 5 சார் 35. ஓகேவா? 315 வருது. இது மினிட்டில் இருக்குது. நம்ம வந்து இதை ஹவர்ஸில் மாற்றோன்னா 60ஆல் டிவைட் பண்ணும். 350/60. 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 5 ஹவர்ஸ் வருமா? 5 டைம்ஸு, மீதி ஒரு 50 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 5 hours 5 minutes. ஓகேவா? 5 hours 50 minutes தான் சம்மோட ஆன்சர்.